ஹாய் டிசைனர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் டூல், ஸ்லைஸ் செலெக்ஷன் டூல், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராப்பர் டூல், மெஷர் டூல். வாங்க ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் டூல். அதுக்கு வந்து ஷிஃப்ட் கே ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜு, இது ஒரு இமேஜ். இப்போது இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்லைஸ் டூல் மூலமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஒரு பெரிய பேனரு இல்லை ஒரு ஒரு ஆப்ஜெக்டில் வந்து தனித்தனியாக நான் வந்து பிரித்து தனித்தனியாக சேவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்லைஸ் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்லைஸ் செலெக்ஷன் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே நீங்கள் ஸ்லைஸ் பண்ண விஷயங்களை வந்து தனித்தனியாக பிரித்து காமிக்கிறதுக்கு, ரீசைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லைஸ் செலெக்ஷன் டூல் வந்து யூஸ் ஆகுது. வாங்க டாபிக் உள்ளே போகலாம். நான் ஒரு ரெக்டாங்குலர் வந்து ட்ரா பண்ணிப்பேன். ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்லைஸ் டூலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து பிரிச்சுக்கிறேன். இங்கே இந்த மாதிரி ஸ்லைஸாக பிரிச்சுக்கிட்டு நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்போர்ட்டர் ஸ்க்ரீனு எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் இமேஜாக தான் ஃபுல்லாக தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆகும். இதுவே சேவ் ஃபார் வெப் லீகசி கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் பிரிச்சிருக்கிற ஸ்லைஸாக பார்ட்ஸாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆகும். ஓகேங்களா? சேவஸ் வெப் லீகசி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணது வருது. எதை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு காட்டுது. ஓகேங்களா? இது மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆனது மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்டட் ஸ்லைஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்லைஸ் பண்ண எல்லாமே தனித்தனி ஸ்லைஸாக உங்களுக்கு தனித்தனியாக என்ன ஆச்சு அப்படின்னா இமேஜாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. இதுதான் ஸ்லைஸ் டூலோட யூசேஜ். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லைஸ் டூலை வந்து நான் மூவ் பண்ணணும், இல்லை நான் வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைஸ் செலெக்ஷன் டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் செலெக்ஷன் டூலை பிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஸ்லைஸை தூக்கின்னு போயிட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது வைக்கலாம். ஓகேங்களா? இப்போது அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகும். எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு சேவஸ் வெப் லீகசி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எது தேவையோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் இதை கொடுத்துருந்தேன். இப்போ போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அப்படிங்கிற மாதிரி சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணது மட்டும்தான் அப்படின்னா சேவ் ஆகும். இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த இமேஜஸ்லாம் தனித்தனியாக என்ன ஆச்சு அப்படின்னா சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஒரே ஃபோல்டரில் மொத்தமாக சேவ் ஆகிடுச்சு. ஓகே, தென் வந்து இப்போ நீங்கள் ஒரு இமேஜு ஸ்லைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்லைஸ் டூல் மூலமாக என்ன பண்ணிக்கலாங்க, எனக்கு எந்த பார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் வெப் லீகசி கொடுத்துட்டு எனக்கு இந்த பார்ட் மட்டும், இந்த 2 பார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்தது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேவ் பண்ணது மட்டும் சேவ் ஆகிடும். ஹைட்ராப்பர் டூல். இந்த ஹைட்ராப்பர் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலரை வந்து நீங்கள் வேற ஒரு சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த ஹைட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்குலர் வந்து எல்லோ கலருக்கு மாறிடும். அதே போல் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற கல் வந்து இந்த ரெக்டாங்குலர் வந்து மாறிடும். இதுக்கு தான் இந்த ஹைட்ராப்பர் டூல் வந்து யூஸ் ஆகுது. டூலு இந்த ரெக்டாங்குலர் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ XY WHன்னு இருக்குது பார்த்தீங்களா? XYன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, கீழேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதுதான் XY. அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் அப் டவுன் ஏற்றும் போது, அதாவது நீங்கள் ரைட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு எவ்வளோ வித் இருக்குது
அதே போல் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த எண்டுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கு, ஓகேங்களா. அதே போல் நீங்கள் மெஷர் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அளவோம் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 90.2879 டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மொத்த ரெக்டாங்குலருக்கும் நீங்கள் அளக்கணும் அப்படின்னா கடைசி எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மொத்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் வந்து காட்டும். புரியுதுங்களா. கீழே டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். நீங்கள் டி சேஞ்ச் ஆக மேலே டபிள்யூ வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். டபிள்யூன்றது வந்து இந்த ரெக்டாங்கிளோட வித், ஓகேங்களா. இதுவே நான் மேலேருந்து கீழே அளக்குறேன் அப்படின்னா மேலே எண்டுலேருந்து கீழே எண்டுக்கு வரீங்க அப்படின்னா ஹைட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். கீழே டின்றது வந்து டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் அளந்துருக்கீங்க அப்படின்றது காட்டும். அதேமாரி எவ்வளோ டிகிரியில் நீங்கள் அளக்குறீங்க. 90 டிகிரியில் நான் அளக்கிறதுனால எனக்கு 90 டிகிரின்னு வருது, ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து இந்த எண்டுக்கு எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா மைனஸில் வரும், வித்து வந்து மைனஸில் வரும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றப்ப காட்டணும், ஓகேங்களா. இதுதான் இந்த மெஷர்மெண்ட் டூல், ஓகேங்களா. நான் நார்மலாக எதுவுமே நான் அளக்கலை அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து அளக்கலை அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, வித்து ஹைட் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும். இதுவே நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் நான் அளக்க போகிறேன் அப்படின்னா நான் போடுற கோடு வந்து இந்த ஆங்கிளில் இருக்குது, எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, எவ்வளோ வித்தில் இருக்குது, எவ்வளோ ஹைட்டு வந்து இருக்குது அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றது வந்து இந்த இந்த விஷயங்கள் இந்த டேப் வந்து காட்டும், ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தது வந்து 4 டாப்பிக்கு. ஸ்லைஸ் டூல், ஸ்லைஸ் செலெக்ஷன் டூல், ஹைட்ராபர் டூல், மெஷர் டூல். இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.